நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஏன் உனக்கு உதவி பண்ணணும்? எனக்கு இதுல என்ன கிடைக்கும்? குலதெய்வம் கோவில். அது உனக்கு. எனக்கு உங்களுக்கு என்ன வேணும்? நீ நானா? தீனாவை கல்யாணம் பண்ணிக்கோ. கோவில திறக்க நான் உதவி பண்றேன். இந்த கல்யாணம் முதல்ல நடக்கட்டும். அப்ப கோவில் கதவை திறக்கிறத பத்தி அப்புறமா யோசிப்போம். இந்த கல்யாணம் நடக்காது. அப்ப கோவில் திறக்காது. சித்தி, இந்த வார்த்தையை நீ வந்த அன்னைக்கே நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். அன்னைக்கு வரல. இன்னைக்கு என்கிட்ட உனக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதனால இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வருது. அப்ப நீ சுயநலம் தானே? நானும் சுயநலம் தான். ப்ளீஸ் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இது வேற அது வேற. ரெண்டும் ஒண்ணுதான். இது வரைக்கும் நடந்ததை நீ சொன்ன, நான் கேட்டேன். இனிமே நடக்க போறத நான் சொல்றேன், நீ கேளு. உனக்கும் தீனாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு முன்னாடி உன் குடும்பம் சீர்வரிசை தட்டோட எங்க வீட்டு படி ஏறி வந்து என்கிட்ட காஞ்சனாவை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கங்கன்னு சொல்லி தீனாவை காஞ்சனா கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்கன்னு நிறைஞ்ச சபையில வாய் விட்டு கேட்கணும். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்த சாம்பவிய அவமானப்படுத்துறதுக்காக மனசார மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் உங்க திருமணம் நடக்கணும். இது கனவுல கூட நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் தீனாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறது வெறும் கனவுனா, உன்னை பொறுத்த வரைக்கும் கோவில் திறக்க நான் உதவி பண்ணுவேன் நீ நினைக்கிறதும் வெறும் கனவுதான். உனக்கு ஒரு கனவு, எனக்கும் ஒரு கனவு. எந்த கனவு நிஜமாக போகுது, எந்த கனவு கனவாவே இருக்க போகுதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு நான் 10 நாள் டைம் தரேன். எனக்கு 10 செகண்ட் கூட டைம் வேண்டாம். முடிவு பண்ணியாச்சு. நான் ஒத்துக்கிறேன். தீனாவை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் குடும்பம் உங்க வீட்டு படியை ஏற மாட்டாங்க. சம்பந்தம் பேச மாட்டாங்க. பகிரங்கமா மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க. அப்ப முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இப்படியெல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட டைம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? நான் தீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? கோவிலை திறக்க அது நான் செய்யற தியாகம்னு நினைச்சுக்கிறேன். விசாலாட்சி பாட்டியை ஏன் நடுவுல இழுக்கிறீங்க? அவங்க எங்களை அவமானப்படுத்தினதுக்கு அவங்களுக்கு தண்டனை வேண்டாமா? எந்த காலத்திலயும் என் பாட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. நான் அவங்கள மீறி தான் இந்த கல்யாணத்தை பண்ணணும். அதுவே அவங்களுக்கு பெரிய தண்டனை தான். அதை மீறி அவங்களுக்கு ஒரு தண்டனை தேவையில்லை. ப்ளீஸ். சரி, கல்யாணம் நடக்கட்டும். கோவில் கதவு திறக்கட்டும். தேங்க்ஸ். அது வரைக்கும் இந்த புடவை என்கிட்டயே இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். ஏய் காஞ்சனா, நீ பாட்டுக்கு போற வர. இப்ப எங்க இருந்து வர்ற? ஹே, பார்த்தா தெரியலையா? ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கேன். பாட்டி, பாட்டி. என்னம்மா அது? ஏதோ கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க. யோ பிரில்லியன்ட் பாட்டி. கல்யாணத்துக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் கல்யாணத்துக்கு? பாட்டி, ஐம் சீரியஸ். நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். அப்பா கிட்ட கூட பேசிட்டேன். கல்யாணமா? யார கல்யாணம் பண்ணிக்க போற? தீனா, பரமேஷோட பையன் தீனா. காஞ்சனா, விளையாட்டு கூட அப்படி சொல்லாதம்மா. நான் விளையாடல, சீரியஸா தான் பேசுறேன். எனக்கும் தீனாவுக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. யார கேட்டு இந்த முடிவெடுத்த? நான் யார கேட்கணும்? ஏன் வாழ்க்கை, ஏன் முடிவு, நான் தானே எடுக்கணும். எங்களெல்லாம் பார்த்தா என்ன உனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணல? நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும். நீங்க இல்லனா இந்த கல்யாணம் நடக்காது. நாங்க யாரும் இந்த கல்யாணத்துக்கு வர மாட்டோம். நாங்க இல்லனா இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஏன்? அந்த பரம்பரைக்கு நம்ம பரம்பரைக்கு ஜென்ம பகை. அது உனக்கு தெரியாதா? அது இது மூலமா தீரட்டுமே. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க யார ஒத்துக்கிறதுக்கு? காஞ்சனா, என்ன பேசுற நீ காஞ்சனா? நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. இவங்க சம்மதம் எனக்கு தேவையில்லை. நான் தீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கலையே.
நான் தீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன், அவ்வளவுதான். தேர் இஸ் a difference. இத பாரு, உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நீ என் பேச்ச கேட்டுதான் ஆகணும். இந்த விஷயத்துல நான் என் அப்பா பேச்ச கூட கேட்க மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. ராஜம், அம்மா இவ ஏன் இப்படி புரியாம நடந்துக்கிறா? இவளுக்கு புரியுற மாதிரி சொல்லுமா. இப்ப ஏமா இந்த விபரீத முடிவு? அதுவும் அந்த பையனோட உன் வாழ்க்கையை நாசமாக்கிடும். வேண்டாம் காஞ்சனா. இது என்னோட லட்சியத்துக்காக அத்தை. குலதெய்வம் கோவில நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சாவித்திரி சித்தியோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். அதுக்கு தான் நான் தீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன நீ குழப்புற? ஒரு நிமிஷம் பாட்டி. இந்தாங்க, இந்த புடவைய பாருங்க. இது சாவித்திரி சித்தையோட புடவை. நான் தேடுற 7 புடவைகள்ல இதுவும் ஒண்ணு. அப்படின்னா? ஆமா சுந்தர், நாம தேடிட்டு இருக்கிற 7 பெண்கள்ல 4வது காஞ்சனா சாவித்திரி சித்தி தான். அரிஷா? அவங்க புடவையை தொடும்போது டிசைன் வந்துச்சு. அந்த 7 காஞ்சனாவை ஒண்ணு சேர்த்தாதான் நம்ம குலதெய்வம் கோவில கண்டுபிடிக்கலாம். தீனாவை நான் கல்யாணம் பண்ணாதான் சாவித்திரி சித்தி இந்த விஷயத்துக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. சோ நான் அதுக்காக உன் வாழ்க்கையை நீ நாசமாக்கிக்க போறியா? நான் உன்னை விட மாட்டேன். கோவிலை கண்டுபிடிக்கிறது முக்கியம் பாட்டி. அதுக்கு இதுதான் ஒரே வழி. இத பாரு, உன் வாழ்க்கையை நாசமாக்கி தான் அந்த கோவிலை கண்டுபிடிக்கணும்னா அப்பேற்பட்ட கோவிலை நீ கண்டுபிடிக்கவே வேண்டாம். மனுஷனுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கும் பாட்டி. என் ஜெனரேஷனுக்கு நான் கொடுக்கிற பரிசு இந்த குலதெய்வம் கோவில். அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். உன் வாழ்க்கையை நாசமாயிடும் காஞ்சனா. தீனா அப்படி ஒன்றும் மோசம் இல்ல. ஓகே, ஐ அக்ரி, ஹி இஸ் நாட் a hero, but he is not a villain. அவ என்ன கன்றாவியாவது இருந்து தொலையட்டும். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ ஏன் மூலமா தீர்த்துக்க பார்க்காதீங்க பாட்டி. அதுக்கு நீங்க வேற வழியை தேடணும். என்னை பொறுத்த வரைக்கும் தீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். குலதெய்வம் கோவிலை கண்டுபிடிக்க தான் போறேன். இதுதான் ஃபைனல். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது, அப்புறம் நீ என்ன அநியாயமா பலி கொடுக்க வேண்டி வரும். அம்மா பாட்டி, நீங்க பேசாம இருங்க. நான் சொல்றேன், எதுக்கு அவ பதில் பேச மாட்டேங்கிறாள்? என்னையே நான் பலி கொடுக்க தயாராயிட்டேன். அப்புறம் உங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? காஞ்சனா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் எப்படிங்க இருக்கு? ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆஹா, நல்லபடியாக ஆயிடும் அவளுக்கு. ஆஹா. பார்ப்போம். இப்போ எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. நீங்களே பாருங்க. இவங்க பூர்ண குணமாயிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ்லாம் இருக்குமா? வேலைக்கு நான் கொடுத்த மருந்து மாத்திரைகளை கொடுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நல்லது. தங்கம், நல்ல பூர்ண குணமாயிட்ட. இன்னைக்கே கிளம்பலாம். ஆல் தி பெஸ்ட்மா. தங்கம், நம்ம கிளம்பலாமா? நான் டாக்டருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டுமா, மருந்து மாத்திரை பொட்டலத்தில் அப்படி கண்ட இடத்துல போடக்கூடாதுமா. நான் இப்போ எங்க போறது? நீ ஞாபகப்படுத்தி சொன்ன போன் நம்பர்ல இருந்து ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சிருக்கோமா. அது மாயவரம் தான். அது வரைக்கும் நீ இன்னைக்கு ஒரு நாள் என் வீட்ல என் கூட தான் தங்கணும். நாம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சரி. நாளைக்கு உங்க சொந்தக்காரங்க வந்ததும் சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் இங்கே இருமா. இது உனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் கொடுத்தது. இது உன் கையில இருந்தா உனக்கு பாதுகாப்பா இருக்கும்.
சாம்பவி அம்மா அனுப்பினாங்க. என்னது? கதவு திறந்திருந்தா ஏதோ உள்ள நுழையுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீ பாட்டுக்கு வந்துருவியா? நல்ல சோடா புட்டி மாதிரி பெருசு பெருசா போட்டுக்கிட்டு இருக்கிறிய. நீ வாசல்ல நின்னு குரல் கொடுக்க வேண்டாம்? உனக்கு என்ன வேணும்? அந்த புடவைய திருப்பி வாங்கிட்டு வர சொன்னாங்க. எந்த புடவை? நிச்சயம் பேச எடுத்துட்டு வந்தாங்களே அந்த புடவைய. நீ யாரு? புது கணக்கு புள்ள. பேரு? பத்ரி. இரு. ஏங்க என்ன பண்றீங்க? தலையில எண்ணெய், கண்ணுல சீக்கா தூள். இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த பரதேசி பரமேஸ்வரன் வீட்ல இருந்து யாரோ ஒரு பையன் பத்ரின்னு வந்திருக்கான். அவங்கிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு கொடுத்தாங்களே அந்த புடவை திரும்ப வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். பத்ரியா? ஓ, உங்களுக்கு அவனை தெரியுமா? தெரியும் தெரியும். தலைய சுத்தி தூக்கி போடு அந்த புடவைய. சரி சரி. இந்தா போ. எந்த முறை முறைக்கிறான்? வாட் இஸ் திஸ்? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னது? உள்ள என்னதான் நடக்குது? என்னாச்சு இவனுக்கு? ஏன் புடவை இது? ஏன் புடவை? யாருக்கும் தர மாட்டேன். இன்னும் 6 புடவை சேர்த்துட்டா காஞ்சனா எனக்கு தான். ஓ மை காட். ஐயோ, சம்திங் ராங். குலதெய்வம் கோவிலை கண்டுபிடிச்சதும் உனக்கு தகவல் அனுப்புறேன்.
நீ உடனே வரணும். பூஜையில கண்டிப்பா கலந்துக்கணும். கட்டாயம் கலந்துக்கிறேன். எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க. உங்களை நான் அதெல்லாம் வேண்டாம். மருந்து சாப்பிட நேரம் ஆயிடுச்சுமா? தாத்தா, நீங்க செய்யற எல்லா உதவிகளுக்கும் ரொம்ப நன்றி. தாத்தா, என்னை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறீங்க. உங்களை விட என்னை யார் தாத்தா இப்படி பாத்துப்பாங்க? நான் சாகுற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் தாத்தா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. வேண்டாம். ஒண்ணுல சக்கரை போட மறந்துட்டேன். இல்ல இருக்கே. வேண்டாமா, நான் வல்லாரை பொடி கூட போட்டிருக்கேன். ஆனா ஞாபகம் தான் வர மாட்டேங்குது. என்னாச்சு தாத்தா? இல்லம்மா, சக்கரை போட மறந்துட்டேன். வா. அப்புறம் நான் கூப்பிட்டதும் நீ கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜமா, தங்கராதான் காஃபி குடிச்சாலா? குடிச்சிட்டா. என்ன அக்கறை? தாத்தா, புது ஜாப் எப்படி இருக்கு? அத நான் வேலையா நினைக்கலப்பா, கடமையா நினைக்கிறேன். அடடா, மனச தொட்டுட்டீங்கப்பா. வா தீனா, உட்காரு. இதோ இப்ப வந்துடுறேன். சரி கஞ்சனா. அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி இந்த இடத்த காலி பண்ணுங்க. இந்த கல்யாணம் நடக்கும். எப்படியும் நான் நடத்தி காட்டுவேன். அதுவும் காஞ்சனா சம்மதத்தோட. அத்தை, பட்டுப்புடவை காணும் பாத்தீங்களா? எந்த பட்டுப்புடவை? சாவித்திரி சித்தையோட பட்டுப்புடவை. எனக்கு தெரியாது தாத்தா. அத கொடுத்து விட்டாச்சு. யார்கிட்ட? ஸ்ரீகண்ட வீட்டு கணக்கு பிள்ளை. அவங்க புடவை திருப்பி கேட்டாங்க, தூக்கி மூஞ்சில அடிச்சாச்சு. பொய் சொல்றாங்க. எங்க வீட்ல யாரும் கணக்கு புள்ள கிடையாது. ஏய், முதல்ல எந்திரிடா. ஏய், இங்கதான் தெரியாதவன. பெரியவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்திருக்காங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்க. உனக்கு என்ன திமிர்ரா? இதுல பொய் வேற சொல்றேன்னு சொல்ற. நான் உண்மைதான் சொல்றேன். ஏய், அந்த மாதிரி 1000 புடவைங்க எங்க வீட்ல இருக்கு. இங்க பார், இதுக்கு போய் நாங்க பொய் சொல்லுவோமா? தாத்தா, அது சாமி புடவை, அப்படியெல்லாம் பேசாதீங்க. காஞ்சனா, நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. ஒவ்வொரு முறையும் உன் மேல கடுமையா நடந்துக்கணும்னு முயற்சி பண்ற. உன் மேல இருக்கிற பாசம் தடுக்குது. அத உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற. நீங்க விளையாடிக்கிட்டு இருக்க. புடவை எங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த லெக்சர்லாம் எனக்கு வேண்டாம். புடவைய குடுதன்னு சொல்றேன்ல. அதான் இல்லங்கறாங்களே. என்னங்கப்பா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. நான் என்னத்தமா சொல்றது? உங்ககிட்ட கேட்டதுன்னு அம்மா புடவை உங்களுக்கு கொடுத்தாங்க. எப்போ? நீங்க பாத்ரூம்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்தீங்க. தலைய சுத்தி புடவை தூக்கி போடுன்னு சொன்னீங்கல்ல. நான் எப்பமா சொன்னேன்? தீனா தான் போய் சொல்றான். தாத்தாவுமா போய் சொல்றாரு. ஆமா, அவரும் தான் போய் சொல்றாரு. அவரையும் போய் சொல்லணும். அதான் எனக்கும் புரியல. இப்படி ஆளால் மேல படி போடுறதை விட நீங்க போய் சொல்றீங்கன்னு ஒத்துக்கோங்களேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஒருத்தன் வந்தான் மாநிறமா, கண்ணாடி போட்டுக்கிட்டு, பேரெல்லாம் மறந்து போச்சு. அவன் தான் சொன்னான், சாம்பவி அம்மா புடவைய திருப்பி கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதுதான் உண்மை. உண்மைய நான் சொல்லட்டுமா? என்ன உண்மையை சொல்ல போற? உங்க எல்லாருக்கும் நான் தீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல.